பாத்தீங்கன்னா சிம்மத்துல 30 டிகிரியில இருக்கக்கூடிய குருவின் பார்வை எதிரில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா குருவின் 5ஆம் பார்வை மகரத்திலையும் சிம்மத்திலையும் எப்படி விழுவோம்? ஓகே, சாரி, மகரத்திலையும் தனுசுலையும் எப்படி விழுவோம்னு கேக்குறீங்க. சிம்மத்துல 30 டிகிரி இருக்கக்கூடிய குருவின் பார்வை தனுசுவில் 15 டிகிரியில இருந்து மகரத்துல 15 டிகிரி வரைக்கும் வருங்க. இதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்கு தனுசுல செவ்வாய் வந்து ஒரு 25 டிகிரி, தனுசுல 25 டிகிரி இருக்காரு. சனி வந்து மகரத்துல 1 டிகிரி இருக்காரு. புதனும் சுக்கிரனும் 3 டிகிரியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த தனுசுல இருக்கக்கூடிய என்ன நம்பர் சொன்ன மறந்துட்டேன். பட் தனுசுல இருக்கக்கூடிய செவ்வாயையும் சனியையும் சுக்கிரனையும் புதனையும் குரு தொடர்பு கொள்வாரு, சுபத்துவப்படுத்துவார். இப்படி சொல்லும்போது அதிக சுபத்துவமான பிளானட் எந்த பிளானட்னு தேடும்போது ஒரே நேரத்துல குரு சுக்கிர தொடர்புகள்ல வரக்கூடிய பிளானட் தானே. அப்போ இந்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா சனி தான் குருவின் தொடர்புகள்லையும் குருவின் வீட்டுகள்லையும் அருகாமையில சுக்கிரனையும் வச்சிட்டு இருக்காருல்ல, இந்த அமைப்புகள்ல வரும். அப்போ அந்த